அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நெத்திலி மீன் வறுவல் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காஷ்மீர் சில்லி பவுடர், இது கலருக்கோசரம் தாங்க சேர்க்குறது. வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மசாலாலாம் போட்டு மீனில் ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்க்குறதுனால மீன் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ ஊற வச்ச மீனை எடுத்து அதில் போட்டுடலாம். இல்லை இந்த மசாலாலாம் சேர்க்காம நார்மலாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் கூட போட்டு செய்வாங்க ஒரு சிலவங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீனை போட்ட உடனே திருப்பிடக்கூடாதுங்க, ஏன்னா இது சின்ன மீனுன்றதுனால உடஞ்சிரும். ஒரு சைடு மீன் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்ட பிறகு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வேணும்னு. அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம், சாம்பார், எல்லா விதமான குழம்புக்கும் ரைஸுக்கும் இது சேர்த்து சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.